நம்ம தமிழ்நாடு மிகவும் பாரம்பரியமிக்க மாநிலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரியான பதில் சொல்கிறவங்கள என்னோட அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ராமநாதபுரம் மாவட்டம். இதை புனித பூமின்னு சொல்கிறோம். இரண்டாவது ஈரோடு மாவட்டம். இங்கே மஞ்சள் அதிகமாக விளையிறதுனால மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுது. அடுத்து கரூர் மாவட்டம். இங்கே நெசவு தொழில் அதிகமாக நடக்குது. ஸோ நெசவாளர்களின் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம். இது இந்தியாவோட தென்முனையில் இருக்கிறதுனால இந்தியாவின் தென்னிலை எல்லை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம். இங்கே நிறைய கோவில்கள் மற்றும் ஏரிகள் இருப்பதனால ஆலய நகரம் என்றும் ஏரி மாவட்டம் என்றும் அழைக்கப்படுது. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம். இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது. அடுத்து சிவகங்கை மாவட்டம். இது சரித்திர முறையும் பூமி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சென்னை. இது தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து சேலம். சேலம்னாலே மாம்பழம் தான் ஃபேமஸ். ஸோ இது மாம்பழ நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து தஞ்சாவூர். இங்க நெல் அதிகமாக விளையிறதுனால தமிழகத்தின் அரிசி கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து தருமபுரி. இங்க தோட்டப்பயிர் அதிகமாக விளைவிக்கப்படுறதுனால தோட்டப்பயிர் பூமி அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னாலே என்ன ஃபேமஸ்? பூட்டு தான். ஸோ பூட்டு நகரம்னு சொல்றாங்க. அடுத்து திருச்சியில மலைக்கோட்டை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ திருச்சியை மலைக்கோட்டை நகரம்னு சொல்றோம். அடுத்து திருநெல்வேலி. இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து திருப்பூர். இது பின்னலாடைகள் அதிகமாக உற்பத்தி செய்யறதுனால பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னலாடை தலைநகரம்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது மாவட்டங்களை பற்றி சிறப்பு பெயர்களை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவோட முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் கேட்கப்பட போகிற கேள்வி என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன் அப்படின்றது தான் அந்த கேள்வி. இந்த ஆன்சரை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.